இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட குரூப் எக்ஸ் குரூப் ஒய் ரிசல்ட்டு டேட் எப்போ வந்து வரப்போகுது, அதே மாதிரி பேஸ் 2க்கு எப்போ வந்து இருக்கும், அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இதை பற்றின ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் டிஃபென்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும், டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம், ஏர்ஃபோர்ஸ் குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய் 02/2025 எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் 13/12 இந்த டேட்டில் வந்து நடந்துச்சு. மேக்ஸிமம் ரிசல்ட்டு இது வரைக்குமே 2022, 23, 24, அதாவது ஒவ்வொரு வருஷமுமே மேக்ஸிமம் 25 நாளுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க. அதன்படி நம்மளோட ரிசல்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் எத்தனாம் தேதி இருக்கும் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வெளியாயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ஒரு நாள் 2 நாள் வந்து முன்ன பின்ன ஆகலாம். பட் மேக்ஸிமம் உங்களுக்கு டிசம்பர் மந்தில், அதாவது 16ஆம் தேதிக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கணக்குப்படி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற பேசிக்கான டவுட்டு, பேஸ் 2 எக்ஸாமு ஏர்ஃபோர்ஸ் குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய்க்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், எப்பயுமே பேஸ் 2 எக்ஸாமு ரிசல்ட்டு வெளியாகி ஒரு 7லேருந்து மேக்ஸிமம் 15 நாள், இல்லை அப்படின்னா 16 நாள் 20 நாளுக்குள்ளே உங்களுக்கான பேஸ் 2 எக்ஸாம் என்னைக்கு அப்படின்ற அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் தீவிரப்படுத்தி இருக்கணும், மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா பேஸ் 1 வந்து உங்களோட குவாலிஃபைங் நேச்சராக தான் இருக்கும். பேஸ் 2 நீங்கள் கம்பல்சரி குவாலிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் எல்லாம் சேர்ந்து ஃபைனல் மார்க் வந்து அந்த கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்ஃபோர்ஸில் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ 02/2025 குரூப் எக்ஸோட கட் ஆஃப் எவ்வளோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா 32 மார்க் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. குரூப் ஒய் இதில் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 34 மார்க் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அப்படின்னா 33, இல்லை அப்படின்னா 33.5 மார்க் வரைக்கும் உங்களோட கட் ஆஃபை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்போ வாங்க 2024 கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். குரூப் எக்ஸ் கட் ஆஃப் வந்து 24 மார்க் வந்து வச்சுருந்துருக்காங்க. குரூப் ஒயில் 32 மார்க்லேருந்து 33 வந்து வச்சுருந்துருக்காங்க. இதனால் ஒரு 2 மார்க் தான் வேரியேஷன் ஆகும். அதே மாதிரி குரூப் ஒயிலையும் 2 மார்க் வேரியேஷன் ஆகும். அப்படின்னா குரூப் எக்ஸுக்கு 24 மார்க்கு 2024 அப்படின்னா ஒரு 26 வரைக்கும் வரலாம், இல்லை ஒரு 28 வரைக்கும் வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குலாம் இருக்கும். குரூப் ஒயிலையும் 32 மார்க் வச்சுருந்தாங்க அப்படின்னா 34 மார்க்கு, இல்லை 35 மார்க்கு அதுக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு வேரியேஷன் வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் இந்த வட்டம் நம்மளோட வேக்கன்சி அடிப்படையிலையும் அண்டு அந்த ஓவரால் கேண்டிடேட்ஸ் இந்தியா ஃபுல்லாக அதன் அடிப்படையிலையும் கண்டிப்பாக நீங்கள் 30+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா 100% உங்களோட பேஸ் 2வோட இதுக்காக எக்ஸாமுக்காக நீங்கள் தாராளமாக ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணலாம். அதே மாதிரி குரூப் ஒய் கேண்டிடேட்டுக்கு 2024லேயும் 32 தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு இயருக்கும் ஒரு +2 இல்லை -2, அதாவது 32 மார்க் 2024 அப்படின்னா 30லேருந்து 34க்குள்ளே இந்த வேரியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் நார்மலாக. அப்படின்றப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணது மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 34, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 33 மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பெக்டட் மார்க் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த எக்ஸாமில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேர்த்து உங்களோட ஃபிசிக்கல் அண்டு மெடிக்கல் மேலேயும் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளவு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு பெனிஃபிட் எல்லாம் வந்து போயிருக்கோம். இந்த அனாலிசிஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸை வச்சு தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்லையும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான டவுட்டை மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம இந்தியன் நேவியோட ரிசல்ட்டு, அதாவது 01/2025 ரிசல்ட்டு எப்போ வரலாம், எவ்வளோ கட் ஆஃப் வரும், இதை பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி.